ஓம் கணபதி மகா கணபதி யாம் உன் வசமானார் போல் என் வசம் வந்து நிற்க சிவசிவா. வணக்கம் ட்ரஸ்ட் மிசகோ விளையாட்டு வீரர்களே. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற மேட்ச் 4வது மேட்ச் இந்தியா விசஸ் நியூசிலாந்து T20 28/1/2026 விசாகப்பட்டினத்தில் நடக்குது. இந்த மேட்சோட பிளேயர்ஸ் ஒப்பீனியன் செலெக்ஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி 3வது மேட்ச்சில் நமக்கு நடந்த மேட்ச் ரிவ்யூஸ் பார்த்துருவோம். 3rd மேட்ச்சுக்கு நான் சொல்லியிருந்தது விக்கெட் கீப்பரில் ஓரளவுக்கு எல்லாருக்குமே நல்லாயிருக்கு, யாரோ ஒருத்தர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக விக்கெட் கீப்பரில் வந்து இசான் கிஷன் மட்டும்தான் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவர் மட்டும்தான் ட்ரீம் லெவலில் இசான் கிஷன் மட்டும்தான் வராரு. மற்ற எல்லாருமே ஃபெயிலு தான் சொல்லணும். பேட்ஸ்மேனில் சூரியகுமார் யாதவ், அபிஷேக் சர்மா இவங்க 2 பேருமே மேட்சை முடிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக நான் இவங்க 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் மட்டும் தான் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். 2 பேருமே வேணான்னு சொல்லியிருந்தேன். அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டுன்னு சொல்லியிருந்தேன். அதன்படி அந்த மேட்ச்சை நடக்கலை. 2 பேருமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ். 2 பேருமே 50 அடிச்சிருக்காங்க. ஸோ 2 பேருமே சக்ஸஸ் ரேஷியோவில் வந்துட்டாங்க. 2 பேருமே நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் யாரோ ஒருத்தர் தான் பண்ணணும்னு சொல்லியிருந்தேங்காட்டி ஒன்று மிஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி நியூசிலாந்தில் ஜி பிலிப்ஸ், சாப்மேன் இவங்க 2 பேரும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு கண்டிப்பாக சொல்லியிருந்தோம். அவங்க 2 பேரும் சக்ஸஸ்ஸு. டேரி மிச்சல் வந்து ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார்னு சொல்லியிருந்தோம். ரொம்ப ஓரளவுக்கு தான் சப்போர்ட் பண்ணார். ஆல்ரவுண்டரில் அக்சர் பட்டேல் உள்ளே வரல. ஹார்திக் பாண்டியா நல்ல பெர்ஃபார்மன்ஸு. அவங்க டீமில் எம் சாண்டர் ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸு. பவுலரில் தான் விஷயமே. நாம் போன மேட்ச்சில் நம்ம பெரிய சேஞ்சஸ் எல்லாம் பண்ணாங்க. இம்பார்ட்டன்ட் பிளேஸ் நம்ம சொல்லியிருந்த ஆளுகளை உள்ளெல்லாம் சேஞ்ச் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த மேட்ச்லேயுமே பவுலர்ஸில் பெரிய சேஞ்சஸ்ஸு. அஸ்தீப் சிங் மேட்ச்குள்ளேயே இல்லை, இருந்திருந்தால் பெரிய பும்ரா என்ன பண்ணியிருந்தாரோ அதை அவர் பண்ணியிருப்பார். ஒரு விஷயத்தை நோட் பண்ணிங்கன்னா புரியும் உங்களுக்கு. இங்கே நான் 2 டீம்லேயுமே வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர், ஒரு ஸ்பின்னர் கண்டிப்பாக வைங்கன்னு சொல்லியிருந்தேன். கவனிச்சிங்கன்னா தெரியும். ஒரு 2 டீம்லேயும் ஃபாஸ்ட் பவுலர் விக்கெட் எடுத்துருப்பாங்க, ஸ்பின்னர் ஒருத்தர் விக்கெட் எடுத்துருப்பாங்க. குல்தீப் யாதவ் போட்டால் வருண் சக்கரவர்த்தி போடுவான்னு சொல்லியிருந்தேன். ஆனால் வருண் சக்கரவர்த்தி மேட்ச்லேயே இல்லை. அதுக்கு பதிலாக பிஸ்னாய் வந்திருந்தார். இப்போ பிஸ்னாயும் பும்ராவும் ரொம்ப நல்ல சக்ஸஸாக செயல்பட்டாங்க. அவங்க டீமில் ஹென்ரி மட்டும்தான் ஓரளவுக்கு ஒரு விக்கெட் எடுத்தார். அதே மாதிரி ஐஷோதி விக்கெட் எடுத்தார். இதுதான் 3rd மேட்சோட ரிசல்ட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் 4th மேட்சோட பிளேயர் செலெக்ஷன் பார்ப்போம். ஆக்சுவலாக கண்டிப்பாக இந்த கேம் வந்து காம்படேட்டிவாக இருக்கும். எப்படி போன மேட்ச் டோட்டலாக வாஸ் அவுட் ஒன் சைடோ, 2nd மேட்ச் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். நான் சொன்னேன் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் மேட்ச்சு யூகிக்க முடியாத தன்மை அப்படிங்கிறது ஒன் சைடாக போச்சு. ஆனால் இந்த மேட்ச் ஒன் சைடு கண்டிப்பாக கிடையாது. அப்படியே ஒன் சைடாக இருந்தாலும் அது இந்தியாவுக்கு சாதகமாக வருங்கிறது கண்டிப்பாக கிடையாது. இந்த இதில் ஒன் சைடாக நியூசிலாந்து கூட போனால் போல இந்தியாவுக்கு வராது. ஆனால் ஒன் சைடுக்கு வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக ஒரு நல்ல காம்படேட்டிவ் கேமாக இருக்கும். ஓகே, இதில் கீப்பர்ஸை நான் யார் ப்ரிஃபர் பண்ணுறேன்னா, இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் நான் சைஃபர்ட் வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். சைஃபர்ட்டை வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். டி கான்வே வந்து பேசிக்ஸ் நல்லாவே இருக்குது. ஆனால் சில காரணங்களால அவுட்டாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் பேசிக் ரன்னாவது 30வது அடிச்சிருவார். அப்படி நின்றுட்டார், ஸ்டெடியாக நின்றுட்டார், அவர் ஷார்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரோக்ஸ் நல்லா இருக்குதுன்னா அவர் கண்டிப்பாக நல்லா ஸ்கோர் அடிப்பார். சஞ்சு சாம்சன் நல்லாவே இருக்குது. போன மேட்ச் நல்லா தான் இருந்தது. எப்படி அவர் இதாதான் தெரியல, சின்ன டைம் லூப்னால அவர் பிரேக் டக் அவுட் கூட ஆகிட்டாரு. இந்த மேட்ச் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன், பிக் பண்ணுங்க. இசான் கிஷன் இந்த மேட்ச் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணுவோம். சரிங்களா, நல்லா தான் இருக்கு, நான் ஸ்கிப் பண்ணுவோம். பேட்டிங்கில் வந்து நான் இந்தியன் டீம்ஸ் வந்து நான் யாரையும் பெருசாக ப்ரிஃபர் பண்ணல. அபிஷேக் சர்மா ஆகட்டும், சூரியகுமார் யாதவ் ஆகட்டும் பெருசாக பண்ணல. அப்படி போடணுங்கிறதுல இருந்தால் சூரியகுமார் யாதவ் வேணால் போடுங்க. ஆனால் நியூசிலாந்தில் வந்து இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டேரி மிச்சல் வந்து ஒரு 10 ரன்னை கிராஸ் பண்ணிட்டாருன்னா அவர் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 50+, 100 கூட அடிச்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அந்த அளவுக்கு இருக்கு. அப்போ ரொம்ப நல்லா இருக்குன்னா அதையும் யோசிச்சுக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கு என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியும், அதை யோசிச்சுக்கோங்க. சச்சின் ரவீந்திராவையும் யூஸ் பண்ணுங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சாப்மேன் மேலே எனக்கு ஒப்பீனியன் பெருசாக இல்லை.
நல்லா இருக்கா? நான் ஒப்பீனியன் சூஸ் பண்ற ஒப்பீனியன்ல இந்த மேட்ச்க்கு வைக்கல அவங்கள. ஆல்ரவுண்டர்ல நான் இந்த மேட்ச் பொறுத்தவரைக்கும் சிவம் துபேவ வைக்கிறேன். ஏன்னா மத்த பேட்ஸ்மேன்ஸ் எல்லாமே வீக்கா இருக்கும்போது சிவம் துபே மேல கொஞ்சம் ஹோப் வைக்கலாம். ஹர்திக் பாண்டியா மேலயும் சூஸ் பண்ணலாம். 2 வேலையும் செய்யறங்காட்டி. அப்புறம் ஷார்னர். வழக்கம் போல ஷார்னர் சூஸ் பண்ணிக்கங்க. பவுலிங் தாங்க இங்க பெரிய டஃப்பே. பவுலிங்ல வந்து நான் இந்தியன் டீம்ல யாரை சூஸ் பண்றேனே தெரியல அப்படிதான் சொல்லணும். ஏன்னா ஒன்று சக்ஸஸ் ஆச்சுன்னா இந்தியாவுக்கு சக்ஸஸாக வந்துச்சுன்னா எல்லா பவுலருக்குமே விக்கெட் ஆளுக்கு 2 விக்கெட் எடுத்த மாதிரி எடுப்பாங்க. இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு எந்த பவுலர் விக்கெட் எடுக்காமையும் கூட போகலாம் இந்தியன் பொறுத்த வரைக்கும். இதில் சூஸ் பண்ணலாங்கிறது குல்தீப் யாதவ் முதல்ல சூஸ் பண்ணுங்க இந்த மேட்ச்ல. பும்ரா போன மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கு. ஆனா இருக்கிறது டவுட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதனால குல்தீப் யாதவ் ஒரு இதை சூஸ் பண்ணலாம். வருண் சக்கரவர்த்தி வராரான்னு தெரியல. வந்தா கண்டிப்பா எடுத்துக்கோங்க. பிஸ்னோயும் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. நியூசிலாந்து பொறுத்த வரைக்கும் ஐசோதி, ஜே டஃபி இந்த மேட்ச் நான் சொல்லுவேன். ஐசோதி ஜே டஃபி விட கொஞ்சம் நல்லா பண்ணலாம் இந்த மேட்ச். எல் ஃபெர்கியூசன் இந்த மேட்ச் உள்ள வந்தாருன்னா சூஸ் பண்ணுங்க. இதுதான் 4th மேட்சோட பிளேயர்ஸ். ஆக்சுவலா டெலிகிராமோட இது வந்து நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. வேர்ல்டு கப்ல கண்டிப்பா வந்துடும். வந்துன்னா மேட்ச் லைனப்க்கு அப்புறம் கண்டிப்பா பிளேயர்ஸ் இந்த சைடு 2 டீம் சைடோட பெஸ்ட் பிளேயர்ஸும் நான் கண்டிப்பா எனக்கு அப்போ கொடுப்பேன். ஏன்னா இந்த பேட்டிங் ஃபர்ஸ்ட் செகண்ட்னால வந்து நிறைய விஷயங்கள் மாறுது. சில டைம் லூப்னால சில டைம் காரணங்களால நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது அவுட் ஆறாங்க. அந்த விஷயத்த வந்து டெலிகிராம்ல நான் டீம் கொடுக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா கரெக்ட் ஆயிரும். பிஃபோரா வீடியோ போறங்காட்டி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து தவிர்க்க முடியாது. அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ட்ரீம் 11 விளையாடுறவங்களுக்கு கண்டிப்பா புரியும். ஆஃப்டர் டாஸ் லைனப் வந்ததுக்கப்புறம் யார் ஃபர்ஸ்ட் பேட்டிங் யார் செகண்ட் பேட்டிங் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இன்னியுமே டியூன் ஆகி டீமை ப்ரெசன்ஸாக கொடுக்க முடியும். பிஃபோர் இந்த லிஸ்ட்டை வச்சு நீங்கள் கிரியேட் பண்ணி என்ட்ரி பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரீ என்ட்ரி தான் போயிட்டு இருக்குங்காட்டி நீங்கள் 5 டீம் போட்டுக்கோங்க. 2 டீம்னாலும் 4 டீம்னாலும் போட்டுக்கோங்க. ஃபாலோப்பில் இருங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் நான் இந்தியன் சைடில் பெருசாக யாரும் சொல்ல வரல. கண்டிப்பா எனக்கு தோன்றது வந்து டேரி மிச்சல் ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும்னு தோணுது இந்த மேட்ச்ல. அப்புறம் டி ஷைஃபர்ட்டும் ஒரு நல்ல பெர்ஃபார்மரா இருக்க தோணுது. பேலன்ஸ் வந்து உங்க சாய்ஸ்ல போட்டுக்கோங்க. மோஸ்ட்லி நியூசிலாந்து சைடு முடிஞ்ச மாதிரி போட்ட மாதிரி போட்டுக்கோங்க. இந்தியன் சைடில் கேட்டீங்கன்னா யார் சொல்றது அப்படின்னா வைஸ் கேப்டன் கேட்டகரியில் மட்டும் இந்தியன் சைடில் போடுங்க வேணா. மற்றபடி இந்த மேட்சோட கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் என்னோடது இந்த அளவு தான். தேங்க்யூ.